ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது வருஷம் பிறந்துருச்சு. எல்லாருமே நினச்சிருப்போம் போன வருஷம் தான் சீக்கிரமாக போயிடுச்சு, எதுவுமே நம்ம செய்யலை, இந்த வருஷமாவது நிறைய செய்யணும் அப்படின்ட்டு நிறையா நம்ம எண்ணங்கள்லாம் வச்சுருப்போம். நிறையா விஷயத்த நம்ம நினைக்கிறதுனால தான் நம்மளால எந்த விஷயத்தையுமே நம்ம பண்ண முடியறது கிடையாது. ஸோ இந்த வருஷமாவது ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கு உண்டான வேலைகள் மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியும். இது பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய அனுபவத்தில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் 2, 3 வருஷமாவே வீடெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். பிளான் பண்ணுவேன். அப்புறம் டெய்லியுமே என்ன செய்றோம் அப்படின்னு அந்த ரொட்டீன்லாம் எழுதி வைப்பேன். எல்லாமே செஞ்சு வச்சேன். ஆனாலுமே 2 வருஷமா என்னால எதுவுமே செய்ய முடியல. ஸோ 2024ல நான் ஃபுல்லாவே நான் செஞ்சே முடிக்கணும் அப்படிங்கிற நான் என்ன கட்டாயப்படுத்திக்கிட்டேன் அவ்வளோதான். நம்மள யாருமே கட்டாயப்படுத்த போறது கிடையாது. ஒரு வேலைய செய்யணும் அப்படின்னா, நாம நம்மள கட்டாயப்படுத்திக்கணும் அவ்வளோதான். அது மாதிரியே நானும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒவ்வொரு ரூம்பா ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையாவே நான் ரொம்பவே கிளீன் பண்ணி உங்களுக்கும் வீடியோவும் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, எனக்கும் ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது அதில யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான். நாம ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அதுக்கு டைம் வச்சுப்போம். அது மாதிரி தான் நானும் இந்த 24ல கண்டிப்பா வீடு ஃபுல்லாவே நம்ம கிளீன் பண்ணிறணும் அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டு நான் அத பண்ணுனேன். கண்டிப்பா பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ என்னாலயே பண்ண முடியும்போது, உங்கனாலயும் கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. அத சார்ந்தே நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வரும்போது, கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும். நாம அதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த வேலையவே செய்ய முடியும். ஸோ முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்து, வெல்த்து, ஹேப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இருந்தா தான் உடம்பு சுறுசுறுப்பா இருந்தா தான் நம்ம அடுத்த வேலை செய்யணும்னு தோணும். இதெல்லாம் நான் அனுபவப்பட்டதுனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அ இப்ப பார்த்தீங்கன்னா, வேலை செய்யணும்னு தோணும். பட் சரி டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இல்ல சாப்பிட்டுட்டு செய்யலாம். சாப்பிட்டா தூக்கம் வந்துரும். சரி தூங்கிட்டு செய்யலாம். அப்படிலாம் நெறைய டைம் நான் தள்ளி போட்டுருக்கேன். நம்ம வேலைய தள்ளி போட்டு அதனோட வேல்யூ தெரியாம பின்னாடி ஃபீல் பண்ண காலமெல்லாம் உண்டு. ஸோ அது மாதிரி இல்லாம, அதையும் நம்ம கரெக்ட் டைம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் கத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம கத்துக்கிறோம் அவ்வளோதான். நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும்போது கண்டிப்பா அதில தடங்கல் வரும். அதில ஒரு நாள் செய்த மாதிரி இன்னொரு நாள் செய்ய முடியாது. அதில நம்ம சோர்ந்து போயிட்டு, இல்ல நம்மனால செய்ய முடியல அப்படின்னு நம்ம கைவிடக்கூடாது. 1 நாள் 2 நாள் தள்ளி போனாலும் தப்பு கிடையாது. நீங்க 10 நாளே தள்ளி போட்டாலும் அதில ஒண்ணும் தப்பு கிடையாது. திரும்பவும் நம்ம அத கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம அத கொண்டு போக முடியும். ஸோ இதில முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்தியா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் எந்த வருஷம்னு இல்ல, எல்லா வருஷமும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்தியா இருந்தா மட்டும் தான் நம்ம அடுத்தத வேலை செய்றத பத்தி யோசிக்க முடியும். நம்ம அதில வருமானம் வர்றத பத்தி யோசிக்க முடியும். அதுக்கு நம்மளுக்கு ஆரோக்கியம் இருந்தா மட்டுமே முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ப காலையில எந்திரிச்சதுலருந்து என்னென்ன முக்கியமான வேலைகள செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது சாத்தியம் தான். இந்த வருஷம் நம்ம எப்படி நெனைச்சோமோ, அது மாதிரியே நம்ம கொண்டு போக முடியும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் 3 விஷயம் தாங்க. ஹெல்த்து, வெல்த்து, ஹேப்பினஸ். இப்ப நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா காலையில எந்திரிச்சதுலேருந்து நீங்க என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க. இப்ப எனக்கு அல்சர் இருக்கு. ஸோ, அதுக்காக நான் 1 வாரத்துக்கு மோரு, 1 வாரத்துக்கு வெந்தயம், அப்புறம் 1 வாரத்துக்கு நீர் பூசணிக்காய் அது மாதிரி வெறும் வயித்துல எந்திரிச்சோனயே சாப்பிடுறது. அந்த மாதிரி நான் கோல் வச்சிருக்கேன். ஸோ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அத சரி செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், டெய்லியும் ஒரு ஜூஸு அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அப்படி நீங்க ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். காலையில எந்திரிச்சோனே இது டிஃபனுக்கு இது, லஞ்சுக்கு இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியாக இந்த வருஷம் நம்ம முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் வேலை சம்மந்தப்பட்டது. அதாவது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எதை சார்ந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டுக்கோங்க.
அதுக்கு நம்ம என்ன புதுசாக கற்றுக்கணும், அதுக்கு வந்து நம்ம என்ன வேலை செய்யணும், எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், எதை யோசிக்கணும், எந்த டைமில் அந்த வேலையை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே செஞ்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம எப்போவுமே நம்ம ஹாப்பியாக வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச உணவு, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்சவங்க கிட்ட பேசுகிறது, இல்லை உங்களுக்கு தனிமையாக இருக்க பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் தனிமையாக இருக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை தனிமைப்படுத்தியோ உங்களுக்கு எப்படி நீங்கள் இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் அவுட்டே போட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நாம் எப்படி இருக்கோம், நம்மளுக்கு என்ன வேலை தோது வருது, அந்த மாதிரி தான் நம்ம வந்து வேலைகளை வந்து நம்ம லிஸ்ட் போட்டுக்கணும். அந்த மாதிரி தான் நான் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா நேரமும் சரியாக நடக்குமா, தினமுமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து மனசு வந்து சோர்ந்து போகாமல் கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம எடுத்த வேலையை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் உங்களை கட்டாயப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாமே சக்ஸஸாக தான் நடக்கும். ஸோ நான் போன வருஷம் ஒரு சக்ஸஸ் பண்ணினேன், அதாவது மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்ம அவங்கள மாதிரி வரல அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளோட பழக்க வழக்கத்துலேருந்து நாம் ஒரு படி மேலே வந்திருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் சக்ஸஸ்ஸு. நம்ம என்ன தான் பணம் சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரோக்கியம் இல்லை, நம்ம ஃபேமிலியில் நம்ம அட்டாச்சாக இல்லை அப்படின்னா அந்த சக்ஸஸ் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு வருமானமும் ரொம்ப முக்கியம், ஃபேமிலிக்குள்ளே நம்ம ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கெல்லாம் நம்ம டைம் ஒதுக்குறது, இது எல்லாத்தையுமே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. நம்ம வேலை செஞ்சு ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் கெட்டுடுச்சு அப்படின்னா நம்ம வருமானம் வர்றதில் பிரயோஜனமே கிடையாது. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஏன்டா இதெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துடும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக லிஸ்ட் அவுட் போட்டு காலையில் 6 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கோங்க, ஆயில் புல்லிங், தேங்காய் எண்ணெய்லாம் ஆயில் புல்லிங் பண்ணிக்கோங்க, எக்ஸசைஸு, தியானம் அதுக்கெல்லாம் நீங்கள் டைம் ஒதுக்கிக்கோங்க. அடுத்தது இப்போ வீட்டில் பொண்ணுங்கன்னா நம்ம வந்துட்டு விளக்கு போடுவோம், காலையில் எழுந்திரிச்சோன்னே விளக்கு போடுவோம். சமையலுக்கு முந்தின நாளே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது. முக்கியமான வேலையை ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாத்துக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். நம்மளுடைய 1 இயர் கோலை நம்ம எப்படி தனித்தனியாக பிரித்து அதை ஒரு நாளாக கொண்டு வந்து எப்படி நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம எல்லாருமே அதை கடைப்பிடிச்சி கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எதுலையாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.